விடுதலை பார்ட் 2 படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் 1ல மக்கள் படை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது சூரிய அவர்கள் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக வருவார். அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே கதையாக காமிப்பாங்க. இப்போ அந்த மக்கள் படையோட தலைவராக வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் மக்கள் படை உருவாச்சுன்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டோரியை மட்டுமே தான் பார்ட் 1ல சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்ட் 2ல கம்ப்ளீட்டாக இந்த மக்கள் படைன்றது என்ன, யாருக்காக இது உருவாக்கப்பட்டது, இதோட தலைவர் எப்படி உருவானாரு, விஜய் சேதுபதி ஒரு காமன் மேன் எப்படி ஒரு போராளியாக மாறினா, போராளி எப்படி ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டான்னு, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லப்பட்டது தான் இந்த விடுதலை பார்ட் 2வோட ஒரு கதை. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது அசுரன் படத்தோட அடுத்த வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அசுரன் படத்தை பொறுத்த வரைக்கும் மேல் ஜாதி கீழ் ஜாதி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை மட்டும்தான். ஆனால் இந்த படத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையின் விளைவாக காவல்துறை உள்ள வருது, அரசியல் இதில் இன்வால்வ் ஆகுது. உண்மையிலேயே வந்து இது மக்களுக்கான அரசியல் பேசும் படம்.